ஸோ ஹாய் டிடிசி ஸ்குவாட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்ம. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம் ட்ரை பண்ண போகிறோம். அதுதான் ஒயிட் டே ஆஃப் ஸ்கூல். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இது ஒரு அனிமி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கேமு. ஸோ இது அனிமி ஸ்டைலில் இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யார் இந்த கேமோட கிரியேட்டர்னு. ஸோ கிரன்ச்சிரோலோட கேம் தான் இது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு கேமுங்க. ஸோ அதனால அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஹாட் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சவுத் கொரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் கேம் மாதிரி இல்லை. எடுத்தோடனே பாருங்க, ஏதோ ஒரு லவர் ஸ்டோரி இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஸோ ஓகே பார்ப்போம். ஓகே, அந்த பொண்ணு புக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதே நேரத்தில் ஏதோ ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் தங்கச்சியா அம்மாவா எனக்கு தெரிலங்க. அந்த ஃபோட்டோவில் இவ இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா எடுத்தோடனே இன்ட்ரோ கூட கொடுக்கலாம். கேம் ரெடி பண்ண சைடில் எடுத்தோடனே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்ட்ரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோ வந்து காற்றுல பறந்து போய் விழுந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்கலாம். இப்போ அதை எடுத்து நீ கொடுக்க போறானே, டே எத்தனை படத்துல நாங்கள் இந்த சீன்லாம் பார்த்துருக்கோம், எத்தனை அனிமில நான் இந்த சீனை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க போ. என்னடா பிடிங்கிட்டா? ஸோ கொடுப்பான்னு நினைச்சா பிடிங்கிட்டா. அதை வந்து நான் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்க, அப்படியே ரெண்டு பேரும் பேச ட்ரை பண்ண. ஸோ இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்க கூடாது. கொஞ்சம் விட்டுருந்தா பேசியிருப்பாங்க. குறுக்க அளவு ஊடால போது இழுத்துன்னு போயிட்டா. அடியே ஓகேங்க, இப்போ ஓர கண்ணால பாக்குறான். இப்ப அவனும் நோக்குறான், இவனும் நோக்கினான், அவனும் நோக்கினான், இவனும் நோக்கினால் அவனும் நோக்கினான். அவளும் பார்த்தா இவனும் பார்த்தா, அவளும் நோக்கினால் இவனும் நோக்கினான். என்ன டப்புன்னு எடுக்கிறீங்க? கரெக்ட். போட்டுன்னு அந்த பொண்ணை சொல்றீங்க. ஆமா. ஓ, டைரியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, டைரியை விட்டுட்டு போயிட்டா. இப்ப நம்மளால டைரியை கொண்டு போய் அந்த கொடுத்து அந்த பொண்ணு உசார் பண்ண போறான். இதுதானே உங்கள்கிட்ட கேரக்டரு தெரியும்டா. எத்தனை படத்துல இதே சீனை நான் பார்த்திருக்கேன். ஓகேங்க, இப்பதான் இதோட இன்ட்ரோ ஸ்டோரி முடிஞ்சு. ஸோ கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கேம் உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம் பிளே வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைபே மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தா இந்த வீடியோட பார்ட் 2 போடுறேன். இந்த கேம் உண்மையிலே பெரிய கேமுங்க. ஸோ ஓகே, எடுத்த நீ டைட்டில் கார்டை போட்டு கேம் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போதான்டா ஹாரர் கேமுக்கு இருக்கிற அந்த ஒரு எஃபெக்டே எனக்கு கிடைக்கிது. ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்தாச்சு. ஸோ வந்தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா டைரியா அவள்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றா. ஆனால் அதுவே எதையாண்டா அவ்வளோ இதாக பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏதோ வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட் தர்ற மாதிரி. ரைட்டு, இப்போ பாருங்க அங்கே நடந்து போயிட்டு என்ன டோர் அப்படி லாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, பாருங்க தலைவர் அப்படியே அழகா நடந்து போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இதை கொடுத்து அந்த பொண்ணை உசார் பண்ண போறாரு. எப்படி வேற மாதிரியா? இதான் சீனு. கரெக்டாவே மாத்திடலாம்டா. இது ஒரு படமாவே எடுக்கலாம்டா. பாருங்க தலைவர் வாக்க பாருங்க. இந்த ஸ்கூல்ல ஏதோ ஸ்கேரியா நடக்குது அப்படின்னு சொல்றா. ஓகே தெரியுதுல, அப்புறம் ஏன்டா தேவையில்லாம இந்த ஸ்கூலுக்கு வந்த? ஓகே, என்னென்னமோ நடக்க போகுது. ஸோ யூஸிங் ஹெட்ஃபோன். இந்த கேம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்குன்னு சொல்றாங்க. பட் என்னுடைய ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நீங்க ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் எப்போ கத்துவேன் எப்படி கத்துவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ கத்த வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கத்துவேன். அப்படி கத்தும் போது காது எதுவும் கிழிச்சிருச்சு இல்லை வீட்டில் தொட்டு கடை செருப்புலாம் பிறந்தா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. வந்தோடனே பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பொண்ணை நம்பி வந்தியடா, இப்படி அழகா வந்து இந்த காலேஜுக்குள்ள இந்த ஸ்கூலுக்குள்ள மாட்டிக்கிட்டியடா. அந்த புள்ளைய உசார் பண்ண வந்து நீ இப்படி மாட்டிக்கிட்டியாடா. ஹேய் வேணாண்டா, கொலுசை பார்த்து போன அப்புறம் லூஸ் ஆகித்தாண்டா தெரியுறான். ஓகே, கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தராங்க. லாங்குவேஜ் செட்டிங்ஸ், வெயிட் மினிட், இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். A few moments later. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகலாம். ஓகே, என்னது? ஓகே உட்காந்து இது பண்ணுற. ஓகே 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 இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது என்னங்க? ஓகே ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஸோ இதை கிளிக் பண்ணி வந்து கேம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ ஓகேங்க, கேம் சேவ் ஆப்ஷன் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் கேமை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கேமை ஃபஸ்ட்டு சேவ் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து முதல்ல என்னடா பண்ணணும்? என்னமோ இருக்குங்க, ஏதோ டைப் பென் மாதிரி போட்டிருக்கானுங்க. சரி ஓகே, டைப் பெண்ணு, ஏதோ பெண்ணு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹாரர் கேம் பண்ணானுங்க. ஏதோ மெசேஜ் வருது, என்ன மெசேஜ்னு தெரியலையே. ஓகே, ஸோ இந்த டோரை திறக்க முடியுமா? திறக்க முடியல. ஸோ ஓகே, வந்து நம்ம என்ன பண்ணணும்னே அவங்க சொல்லலை. ஸோ இது இந்த டோர் திறந்து ஒரு நிமிஷம். கேர்ள்ஸ் டாய்லெட்டு, இது பாய்ஸ் டாய்லெட்டு. பட் டாய்லெட்டுக்கு நமக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் நம்ம எங்கிட்டு போகலாம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். தெரியாத நம்ம கேர்ள்ஸ் டாய்லெட் சைடு போயிட்டேன். ஓகே, கீ தேவைப்படுது அந்த ரூம் போகிறதுக்கு. இல்லை கீ தான் இருக்கிறா. ஏய் என்னடா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது மூடுது.
ஓகேங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போர்டு இருக்கு. ஓகே, என்னமோ கொடுக்குறானுங்க, என்னன்னே தெரில. ஓகேங்க. ஸோ அப்புறம் இந்த இடத்துல ஏதோ நோட்டு. இந்த நோட்டை பார்த்தா எனக்கு டெத் நோட்டு ஞாபகம் வருதுங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நேராக போயிட்டு இங்கிட்டலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ன வெறும் புக்கா இருக்கு? இது என்னடா புக்கு? டூல் ரொம்ப டார்க்கா இருக்கு, அதனால அந்த புக்கை எடுக்க முடியலன்னு சொல்றான். டேய், அந்த புக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு, என்னடா சம்பந்தம்? ஸோ சுவிட்ச் போட்டுக்கலாம். இப்போதான் கண்டு தெரியுது. ஸோ டெத் நோட் மாதிரி ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு என்னமோ வினுக்குச்சு. ஸோ அதனால தான் வந்தேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கா அந்த ஸ்கூலை பற்றி அதில் இருக்குமா. ஸோ ஓகேங்க, அதையும் தூக்கி இதில் வச்சாச்சு. என்னமோ இருக்கே என்றாது ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் இதாக ஹைட் பண்ணி காட்டுறீங்க? ஓகேங்க. இப்போ அதெல்லாம் வெளியில் போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த பொண்ணு எங்கே இருக்கு? அங்கே யாரும் இருக்காங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறான். யாராவது ஒரு பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ? நிறைய கேம்ல இந்த ஸ்கூலை வச்சுட்டாங்க, நிறைய சம்பவம்லாம் பண்றானுங்க. இங்க என்னமோ இருக்கு. ஸோ வர வேணாம், யாரும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுல, யாரும் பார்க்கலாம். ஏங்க யாரும் நிக்கிறாங்க? ஏங்க அம்மா சி நல்ல வேலை சரி அள்ளு விட்டுருச்சு. வெள்ளை கலர் ட்ரெஸ் பார்த்தோம். யார் இந்த பொண்ணுங்க? ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, நம்மள மாதிரியே இது பிள்ளைங்க பயந்துருச்சு. ஓ, ஸோ அவள் சொல்கிறா, ஏன்டா திடீர்னு முதுகுக்கு பின்னாடி வந்து பயன்படுத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஸோ அதுக்கு நம்ம சொல்கிறோம், சாரி நான் எதர்ச்சியாக தான் இந்த பக்கம் வந்தேன். ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேச நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு, ஸோ உனக்கு தெரியுமா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஸ்கூலில் சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியா, இவன் தான் அந்த புது ஸ்டூடெண்டா, உண்மையா அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. ஓகே, எனிவே எனக்கு டைம் ஆகி போச்சு, இப்போ நான் கிளம்புறேன், பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு கிளம்பிட்டா. ஸோ ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்போ இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேச வரா. அவ பேரு கிம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நம்மளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லீ, கிம் இன் லீ. என்னடா பேர் இதெல்லாம் மேக்லைன் நுழைய மாட்டேங்குது. ஓகே, பட் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிறா. நைஸ் நேம் அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கல அப்படின்னு என்ன சொல்றா. ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, உன் கதையை நீ உனக்குள்ளே வச்சுக்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நம்ம கிட்ட கேட்கிறா. என்ன ஹெல்ப் அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரி, அப்புறம் நம்ம கேட்போம், என்ன ஹெல்ப் உனக்கு வேணும் அப்படி கேட்போம். என்னடா ரொம்ப ஓவரா பண்ற, கம்மா எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ண. ஐ மீன் ஒரு மாதிரி ஹெல்ப் கேட்குற மாதிரி அவ கேட்கல, ஆர்டர் போடுற மாதிரி அவ பேசுறா. அடியே என்னங்கடி, கொரியன் கேள். ஆனா யாரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? ஓகே, நம்ம பின்னாடியே வர சொல்லிட்டு அவளும் போயிட்டா. ஓகே, போலாம். ஏமா கொரியன் கேள், பேசிக்கலி ஐ எம் சிங்கிள் பாய் அண்ட் அதே சமயத்துல ஐ எம் ஒரு யூடியூபர். It's ரொம்ப clear sky, Suryan's கொளுத்திங், it's too hot, வேர்த்து கோட்டிங், time is up, bad light weather, you stupid, you really can't play. ஏமா இது கேர்ள்ஸ் பாத்ரூமா, நான் எப்படிமா இதுக்குள்ள வர்றது? நீ பாட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்க, இந்தாமா நில்லுமா. First time in the girls bathroom? ஆமா, நாங்க மட்டும் என்ன பாய்ஸ் பாத்ரூம் சொன்னா, கேர்ள்ஸ் பாத்ரூம் தான் அது. வெல்கம் டு கேர்ள்ஸ் பாத்ரூமா. ஓகேங்க. இப்போ உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணு நம்ம கேக்குறோம். அதுக்காக நான் ஒன்னும் உங்ககிட்ட அந்த மாதிரி ஹெல்ப் கேட்க வரல. நீ எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணு. நானும் எந்த ஹெல்ப் தானே கேட்டேன், அந்த மாதிரி ஹெல்ப்ல எதுவும் சொல்லலையே. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தியா, இந்த ஒரு வெண்ட். சோ அந்த வெண்ட் வழியா போகணும். எனக்கு ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டேன். சோ அது கீயும் அந்த புக் எனக்கு வேணும். சோ அதுக்கு அந்த இந்த வெண்ட் வழியா தான் போக முடியும். சோ என்னால இந்த வெண்ட் வழியா போக முடியாது, நீ போயிட்டு எனக்காக நீ அதை எடுத்து தரணும் ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்றா. ஓகே, நீ முடியாதுன்னு சொன்னா மட்டும் நீ விட போதில்ல. ஆல் ரைட் நம்ம என்ன சொல்றோம். அதுக்காக தேங்க்யூ சோ மச், நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. வாழ்க்கையில பெண்கள்னாலே பிரச்சனை இல்லையா? ஐ மீன் நான் கேம்ல சொல்றேன். சோ ஓப்பனாலாம் யாரும் பர்சனலால நான் சொல்றதை எடுத்துக்க கூடாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன், பார்த்து கேட்டு சிரிச்சுட்டு விட்டுறணும். ஓகேவா? ஓகேங்க. இப்போ இதுக்குள்ள போறதுக்கு நமக்கு லேடரும் ஏதோ வேணுமா, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. ஏமா உனக்காக நான் உள்ள போறேன்னு சொல்றேனே, அதை மட்டும் மாதிரி நீ போய் தேடி எடுத்துட்டு வரலாம்ல. இரு டேய், லேடிஸ் டைலர் நீடா திறந்து பாக்குற. ஐயோ கைஸ், நான் வேணும் திறந்து பார்க்கல. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்கேயா போய் தேடுறது? ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்றது, கேம் சேவ் பண்றது. ஓகே, இப்போ இது திறக்க முடியுமா என்ன? இது ஒன்றா திறந்து இருக்கு. ஸோ நமக்கு அந்த இதை கட் பண்ணுறதுக்கு ஒயரிங் கட்டுற மாதிரி ஒன்றும், ஸோ அதே சமயத்தில் லேட்ரு மாதிரி ஒன்று வேணுமா. ஸோ அதை வச்சு நம்ம மேலே ஏற முடியும். ஸோ இந்த ஒயரிங் கட்டுற லேட்ரு அட்ரா சக்க என்னண்ணா படிச்சிச்சு.
ஏன்டா நடக்குதுங்க கிராணி கேம் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், ரொம்ப ஃபசில்ஸ்லாம் இருக்குன்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா நல்லா இதாக தான் இருக்கு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடரை கொண்டே வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதில் ஓடுற ஆப்ஷன் இருக்கா? இல்லை, லேடர் கையில் இருக்கனால ஓட மாட்டேங்கிறான். ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ பொறுமையாகவே போவோம், என்ன அவசரம். ஸோ கைஸ், இந்த கேமில் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய ஆன்மி கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு Crunchyroll சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் போடல, என் ஃப்ரெண்டு போட்டிருந்தான். ஸோ அவனோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேம்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சிஸ்டர், நோனோட சிஸ்டர் இல்லை, கொரியன் கேள், நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் இங்கேயே நிற்கிது, சரியா? போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம்? சாப்பிடுங்க, வெளியில் போகலாம் அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம். ஓகேங்க, மேலே ஏறியாச்சு. ஸோ இந்த வைரிங் கட்டரை வச்சு இப்போ நேரம் கட் பண்ணணும். கட் பண்ணுறா தம்பி. ஸோ ஓகே, கட் பண்ணிட்டான். இப்போ வந்து நான் உள்ளே ஏறி போகலாம். ஓகேங்க, உள்ளே ஏறியாச்சு. என்ன கும்முருட்டா இருக்கு. பெண்களை நம்பாதே. ஒரு பொண்ணோட பேச்சை நம்பி நம்ம பாட்டுக்குள்ள இங்கே வந்து சரி வந்துடாடி. யார் தம்பி நீ? நீ யாரா கோமாரிடே? அவங்கள போட்டு என்ன அந்தாடி அடிக்கிற? அந்தாடி ஆத்தா. வண்டியில அடிக்கிறாங்க. நீ பாத்தியாரா? கொலைக்காரனா? சைக்கோவாடா நீ? யாரா நீ? ஐயோ, வரக்கூடாத இடத்துக்கு வந்து அடிக்கிட்டோம்டா. அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க, போங்க. நம்ம மாட்டோம், நமக்கு ஐயோ குரல் வருமாதே. நம்ம மாட்டோம், நமக்கு இதான் நிலைமையா? ஏமா என்னை விட்டுற மேல பயமா இருக்குமா? நான் போறேமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரல, நான் கிளம்புறேன். என்ன அப்படியே பாக்குறேன்? இல்ல வேணாம், நான் போறேன். இவன் பாக்குற பார்வையிலேயே அவன் கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்க மாட்டான். இவன் கோத்து விட்டு போனாலும் போயிடுவா. ஸோ நம்மளே வந்து போய் தேடி வேலையை பார்க்கலாம். ஸோ எது மெசேஜ் வருது, சரி மெசேஜ் பார்க்கலாம். டைம் இல்லடா ப்ளீஸ்ரா. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ரூட் போகுது, இப்படி காப்போம். ஓகேங்க, இங்கே ஒரு வால்வ் இருக்கு, அதை திறந்து விடலாம். ஓகே, திறந்து விட்டாச்சு. என்ன சுத்த மாட்டேங்குது? சுத்தினாதான். ஓ, நான் மேனுவலாகவே என் கையை யூஸ் பண்ணி நான் இது பண்ணணுமா? நான் கூட ஆட்டோமேட்டிக்காக அது சுற்றுவான்னு நினச்சேன். நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த வெப்பை தாண்டி போயிட்டு ஸோ இங்கே ஒன்று இருக்குங்க. ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, சுத்து. ஸோ வால் இட்ஸ் க்ளோஸ்டே. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே ஒரு புகை வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த புகை வழியாக இப்போ நம்ம போகலாம் அங்கிட்டு. ஸோ கெத்தா போய் அந்த இறங்கலாம். ஓகே, இந்த இடத்துல இது வச்சிருக்காங்க. ஸோ கட்டிங் பிளேட்டர் கொண்டு வந்தது, கையோட கொண்டு வந்து நல்லதா போச்சு. ஓகேங்க, இப்போ இதை திறந்து கீழே குதிக்கலாம். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்றா. ஓகேங்க, இப்போ அது நான் கீழே குதிச்சிடலாமா? போட்டு வேற மாதிரி. ஓகேங்க, உள்ள வந்து அலாரம் அடிக்குது. அந்த சைக்கிள் கொலக்காரன் வந்துடும் ப்ளீஸரே. சொல்றீங்க சைக்கிளா இருக்காண்டா, நமக்கு மேல என்னென்ன நடக்குறாரு ஆத்தாடி ஆத்தா. ஸோ இதை க்ளோஸ் பண்ணணும்னா இந்த இதை நம்ம இது பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி இந்த 4 இருட்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால போய் லைட் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம். அலாரம் அடிக்கிறேன். அந்த மெண்டல் கம்பெனி வந்துடுறப்பா. ஆன் பண்ணுறான். ஓகேங்க, ஆன் பண்ணியாச்சு. வேகமாக போகலாம். போ. ஓகேங்க, இதை திறந்துடலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள இருக்க பீஸை பிடுங்கண்ணா. எது இந்த பசில்ஸை சால்வ் பண்ணணுமா? சாம்பார் ஆப் எனக்கு ஆத்தாடி. ஸோ ஓகே, ஸோ இது இப்படி போடு. நைஸ். பார்த்தீங்களா, அண்ணன் ஒரு ப்ரோ பிளேயர் இதுல தெரியுதா? சும்மா குட்டாம்பக்குள்ள என்னமோ பண்ணே சரியாகி போச்சு. சரிங்க, போய் அந்த பொண்ணு கேட்ட அந்த கீயும் அது ஏதோ மெட்டல் மந்திரக்கல்லாம் அது சாகி சாலில் பார்த்த மாதிரியே ஃபீலிங்கு. ஸோ அந்த மாதிரி எது மாதிரி இருக்கு. இது என்னடா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கு, இதெல்லாம் இங்கே என்னடா பண்ணுது? ஓகேங்க, இதை மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ கீ அந்த மாதிரி தான். ஆமாம், கீ. ஸோ அவன் கேட்ட அந்த கீயும் அந்த மாதிரி தான் எடுத்துட்டோம். ஸோ பேக்கில் வச்சுக்கிட்டு கிளம்பலாம். எதிர்த்தாப்புல மட்டும் இப்போ தயவுசெய்து அந்த சைக்கோ கொலைக்காரன் மட்டும் வந்துடக்கூடாது. ஓ, நீயாமா கொரியன்கள் இப்படி எதிர்த்தாப்புல நிற்கிறான். நீ பரவாயில்ல, நல்லா தான் வேலை பார்த்துருக்க அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறான். அதுக்கு நம்ம ஆளு. ஸோ நம்ம சொல்கிறோம், இந்த ஸ்கூல் என்னமோ சரியில்லை, இங்கே ஒருத்தனை போட்டு வெளுத்ததை நான் பார்த்தேன், இங்கே என்னமோ அட்நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நீ என்னையை பயன்படுத்த முடியாது, இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள் தோணிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. வார் டயத்தில் ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே போருக்கு போயிட்டு அடிப்பட்டவங்களாம் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ அடிப்பட்டவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போனவங்களாம் இந்த ஸ்கூலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. சில பேச்செல்லாம் அந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பேய்கள்லாம் அந்த ஒன்றை மாதிரி ஆம்பளை பசங்கள்லாம் பார்த்தா டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல வேலை
I guess ஓகேங்க you don't like நம்ம ghost படிக்கிறத விட stories, huh? ஆல்ரெடி அந்த இங்கிலீஷ்ல பேசுறதா அந்த கேரக்டரே பேசுறதுனால எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கு. The doors are probably all ஓகே locked by now. டோர்ல எல்லாம் லாக்ல They இருக்கு. lock all the doors நீ after எனக்கு அந்த 10. லாக் ஓபன் பண்ணி மட்டும் It's தந்துறியா like a ப்ளீஸ் lecture அப்படின்னு hall சொல்றா. that is. ஏமா ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை If you இருக்கு want அப்படின்னு to சொல்றா. leave, ஏமா we have to go to இருக்கிற the- வேலையை பூரா எல்லாமே நான் தான் பார்க்கணுமா? You know the new building. Here. சரி கொடு, நான் முடியாதுன்னு சொன்ன மட்டும் விட போறது இல்ல. This is the key to that உங்களுடைய அந்த hallway. முக்கியமான Could ஒர்க் you open என்னன்னு it மட்டும் on என்ன your way சொல்றீங்களா? அப்படி என்ன ஒர்க் உங்கள்ட்ட இருக்கு? Go என்ன ahead. பண்ண போறீங்க? I still have something to do. ஓகே நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. என்னம்மா ஒர்க் பண்ண போறீங்க? வெட்டியா வேடிக்கை பக்கத்துல உங்க ஒர்க்கா? அவளை பையனை பொறுத்தது தப்பா போச்சாடா. இந்த படுத்துறாங்க. அவன் எந்த இதை ஓபன் பண்ண சொன்னாலே தெரியலையே. அவன் எதமா ஓபன் பண்ணணும்? ஓகே இதை ஓபன் பண்ணியாச்சு. ஸோ வாட் எதை ஓப்பன் பண்ண சொன்னா? எனக்கு இந்த டோரா இருக்கணும். ஆமாம் எக்ஸிட் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. இந்த டோரா இருக்கணுமோ? ஓகே திறந்துடலாம். ஆமாங்க இந்த டோர் தான். சாவியை போட்டு திறந்துட்டான். ஓகே லாக் இட்ஸ் ஓப்பன். திறந்துடலாம். என்னமோ நடக்கு. என்னமோ சாவி சரியில்லடா. கட்சியில் வந்துருச்சு. இவங்கெல்லாம் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இவங்கிட்டே மாட்டிக்கிட்டேனே. அந்த விட கொஞ்சம் நொன்றாங்கிற காரணத்தினால நம்ம ஸ்பீடாக ஓடிடலாம். ஓடுறா தம்பி என் கையில் மாட்டிடுறா. எல்லாம் வச்சு செத்துருவான்டா. அப்படி போடுறான். நைஸாக எஸ்கேப் ஆகிட்டான் வேற மாதிரி. ஓகேங்க ஒரு அது மாதிரி எஸ்கேப் ஆயாச்சு. ஆகா வரானே என்னடா பண்ணுறது? அவன் மாட்டான். ஆமா நீ இவன் தான் அங்கே தான் நின்னால. இவன் எப்படி இங்கே வந்தா? ஓ நீயா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு. ஓகேங்க அமைதியாரு. ஸோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே இந்த சைக்கோ கொலைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான் போல. அப்பா ஒரு வழியா தப்பிச்சிட்டே அப்படின்னு சொல்றா. If you sneak in at night, the janitor gets terribly angry. ஓகேங்க If he catches you, ஓகே the நீ punishment மட்டும் அவங்க கையில மாட்டிருந்தா உன்னை வச்சு செஞ்சிருப்பான். ஏன்னா ஒரு சைக்கோ மாதிரி அப்படின்னு சொல்றா. ஸோ எனக்கு தெரியுதா அப்படின்னு என்ன கேட்குறா. ஓகேங்க ஆமா எனக்கு உனக்கு தெரியும். உன்னை வந்து பாத்தீங்கன்னா நான் பொண்ணோட அவளை பார்த்தேனே. ஓ உனக்கும் அவளை தெரியுமா? அவளை நிறைய பேருக்கு தெரியணும் தான் அவன் சொல்றா. He's nice in the daytime. ஓகே இந்த டைம் சூப்பரா இருக்குல்ல. I'm in your homeroom. Remember? நான் வந்து ஒரு ரூம்மேட் தான். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்றோம். You know Soyoung? Well, Soyoung? அவன் பேர் சோயங்கா? Actually. ஓகேங்க I'm Jiyeon Sol. சரி அவன் பேர் ஜியன் சோ. இது ஒன்று சொல்றான். நம்ம பேர் நீ லீடானே அப்படின்னு கேட்குறா. எனிவே யூ டோன்ட் கேர் டு. ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணலாம்? ஓகேங்க நான் ஒரு பொண்ணுகிட்ட டைரி கொடுக்க வந்தேன் அப்படின்னு என்ன சொல்றோம். ஆல்ரைட் You're incredibly brave. ஓகேங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. எம்மா நீ கொஞ்சம் இதாக தான் பேசுவேன். ரொம்ப ஸ்லோவா பேசுற. வீடியோ லென்த் இதனாலே அதிகமாயிரும் போல இருக்கு. Tell me something. ஓகே என்னமோ சம்திங் புரியல. I always see you alone. நீ எப்பவுமே தனியா தான் இருக்கியா? ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்றா. ஆஹா இதுக்கு நான் என்ன சொல்றது? பேசாம அதான் எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா ஃப்ரெண்டா எதிர்த்தாப்புல நீ இருக்கியா அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு இது பண்றா. That's right. But you'll make more soon. ஓகே அப்படின்னு Okay, பண்றான். I'm going to go now. ஓகே நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறா. கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறா. ஸோ அந்த பொண்ணு போயிட்டா. ஓகேங்க இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐ சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, கண்ணு சிம்பிள், இது சுருங்கி இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு தூரமா இருக்குன்னு அர்த்தமா. அதுவே அது பெருசாயிருச்சுன்னா அவன் கிட்ட வந்துட்டாங்கிற மாதிரி அர்த்தமா. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை பார்ப்போம். ஸோ இது ஏதோ கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி இருக்கு. அவன் அங்கே இருக்காங்க. நல்ல வேலை அடையே தம்பி போயிடா அங்கிட்டு போயிடா. ஓகேங்க இவன் வந்து மேலே அங்கிட்டு போயிட்டான். ஸோ இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து நான் சேவ் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். சரி அது வந்து ரொம்ப இருட்டா இருக்கான். ஸோ கண்ணு தெரியலங்கிறான். ஏன்னாடி அவனா கண்ணு இருட்டா இருக்குங்கிறியாடா. எனக்கு கண்ணு நல்லா தான்டா தெரியுது. ஓகேங்க லைட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கேம் வந்துன்னா சேவ் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதை மாதிரி சேவ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க ரெண்டாவது இதே மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுக்காச்சு. சேவ் பண்ணிட்டோம்ல பார்த்துக்க எதுக்கும். ஓகேங்க கரெக்டாக வந்து 17 நிமிஷம் ஆடி இருக்கும். ஸோ அதை டைம் பண்ணா அவனை சேவ் பண்ணி வச்சுக்காச்சு. ஓகேங்க இந்த பார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்க. பார்ட் 2 கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகேங்க பை see you. ஸோ இந்த ஹாரர் கேம் இது ஒன்றும் ஹாரர் இல்லை, இனிமே தான் ஹாரரே இருக்குன்றேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சம்பவம் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஏதோ அந்த பெண் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அனிமி
கிரியேட்டர். ஸோ அந்த அனிமி இதில் இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் இதுக்கப்புறம் என்ன நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரன்ச்சி ரோலோட சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். ஸோ கிரன்ச்சி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு இப்போ இது வந்து விட்டுருக்காங்க. ஸோ 80 ரூபாய்க்குமே ஒன்று இருக்குது. ஸோ 80 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். இதை 99 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்கள் அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கூட லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்க லாகின் பண்ணுங்கன்னா ஸோ நீங்கள் அவங்களோட காசை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ காசை ஷேர் பண்ணி நீங்கள் எல்லாரும் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒருத்தர் மட்டும் காசு செலவு பண்ணாமல் எல்லாரும் காசு போட்டு அனிமி பார்க்கறதுக்கு கிரன்ச்சி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாருமே உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட் மேலே லாகின் பண்ணி இந்த மாதிரி கேமையும் ட்ரை பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் அனிமி பார்த்துக்கலாம். ஸோ இதைத்தான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்களும் சில ஃப்ரெண்ட்ஸும். ஸோ எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டேன். வேணும்னா கிரன்ச்சி ரோலில் இந்த 99 ஆஃபர் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்க, ஒரு வழியா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பார்ட் 2 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பை 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 பை, see you, bye DDG Squads. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.